அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. மன்னவன் பாதத்திலே மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீதம் பாடுவோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீதம் பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. அஞ்சாவது சாங் நம்பர் 5. மாத்திரம்
மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் மீது. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் மீது. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என்னை தெரிந்து கொண்டு புரியாததை, ஏன் என்னை உயர்த்தி புரியாததை, ஏன் என்னை தெரிந்து கொண்டு தெரியாததை, ஏன் என்னை உயர்த்தி புரியாததை. ஆடுகள் பின்னே அலைந்து அழகு பாத்தி அழகு பாத்தி. நான் கண்ட மேன்மைகள், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் மீது. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. எல்லாம் ஏற்றிருந்த பாலமா? நான் கண்ட எல்லாம் ஏற்றிருந்த பாலமா? உம் கரத்தின் மீது. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. இதுவரை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியன, உன் திட்டம் கனவுடன் புரிந்து கொண்டே. என் திட்ட ஆசைகள் சிறியன, உன் திட்டம் கனவுடன் புரிந்து கொண்டே. உமை நோக்கி பாரே, உமை நோக்கி பாரே. தலைமுறை காந்திடும் திட்டம் தந்தியே, தலைமுறை காந்திடும். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? நான் கண்ட மேன்மைகள் எல்லாம், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கருத்தில் நான் பார்த்து நீரின் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கருத்தில் நான் பார்த்து உயர்வுகள் எல்லாம் நீரின் தயவு. இதுவரை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம்,
மாதர் தீமையெல்லாம் அகற்றுபவர் பாவமெல்லாம் மன்னிப்பவர் புது ஜீவனை தந்திட்டவர் பாவமெல்லாம் மன்னித்தவர் புது ஜீவனை தந்திட்டவர் இயேசு இயேசு அவர் எல்லாரிலும் பெரியவர் இயேசு இயேசு அவர் என்றும் போதுமானவர். இந்த நாளின் காலை வேளையிலே எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இங்கே வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் மீண்டும் ஒரு முறையாக அன்பாக வரவேற்கிறோம். நேற்று வர முடியாது, இன்றைக்கு அநேகர் வந்திருக்கிறீர்கள், இன்னும் அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இரண்டாவது நாள் கடைசி நாளிலே நாம் விதமாக கூடி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். அருமையான தேவதாசர்களை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். நாம் ஜெபசிந்தியோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம். பாடல்கள் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்தார். அருமையான பாடல்களை பாடவும் இசைக்கருவிலே அதை இசைத்தவர்களுக்கும் ஆண்டுடைய நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த குடும்ப முகாமுக்காக நாம் ஜெபிப்போம். உடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். அநேக தேவைகள் இருக்கிறது. விசுவாசத்தின் மூலமாக தான் இந்த முகாம் நடத்தப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏவுவாரானால் நீங்கள் ஃபேஸ் பாக்ஸ் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் வைக்கப்பட்டிருக்கிறது, ஸ்கேனர் கூட அது இருக்கிறது. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு ஏவுவாரானால் நீங்கள் கொடுத்து உதவி செய்யும்படியாக கர்த்தரை நாமத்திலே கேட்கிறோம். இன்றைக்கும் நாம் இப்பொழுது நேராக நாம் தேவனுடைய செய்தியை கேட்கப் போகிறோம். சகோதரன் ஜான் மார்க் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஜெபசிந்தியோடு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். ஃபோன் கால் வருமானால் அதை நீங்கள் அமைதியாக வைத்து சைலண்ட் மோட்ல போடும்படியாக கேட்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக கவரப்பட்டுள்ள ஊழியம் செய்கிற சகோதரன் சுரேஷ் அவர்கள் ஜெபிப்பார்கள். பிறகு தேவனுடைய வார்த்தையை சகோதரன் ஜான் மார்க் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் அந்த சராசரிகளை உருவாக்கின தேவன், உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் மீது நீங்கள் ஆண்டவரே 1000 தலைமுறை மட்டும் இறக்குவேன் என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற உம்முடைய ஜனங்களை நீர் பயன்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மெல்லிய வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் படித்திருக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை கொடுக்கக்கூடிய உம்முடைய மகனை நீர் மறைத்து உம்முடைய வார்த்தையிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக எங்களை நடத்தக்கூடிய நிலைமையில நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவனே, நீர் வல்லமையான தேவன், மகிமையான தேவன், மகத்துவமுள்ள தேவன். ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு பயப்படுகிற யார் வேண்டுமானாலும் நீர் பயன்படுத்த முடியும். ஆண்டவரே உங்களுக்கு வல்லமை இருக்கிறது, உம்முடைய கரத்திலே ஞானம் இருக்கிறது. ஐயா, உம்முடைய கரத்திலே இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக உமக்கு கனமும் மகிமையும் எப்பொழுதும் உண்டாகும்படி நாங்கள் உலகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்தை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ராஜா, உம்முடைய பொற்பாதங்களை சமர்ப்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உம்முடைய ஆலோசனைகளை நீர் தர வேண்டும் என்று கர்த்தர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் என்னுடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் கூடி வருகிறதற்கான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் ஜபசிந்தையோடு கூட நாம் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். நாம் நேற்று காலையில நாம் சிந்தித்தது போல ஒரு ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரிய குடும்பத்தை உருவாக்க முடியும். அப்போ நம்முடைய குடும்பமானது தேவன் விரும்புகிற வண்ணமாய் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிற நிலைமையில நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய குடும்பம் காணப்பட வேண்டும் என்றால் அதற்கான இந்த முதல் அடியானது நான் என்ன செய்ய வேண்டும், எடுத்து வைக்க வேண்டியவனாக இருக்கிறேன். ஸோ நான் சரியில்லாம என் குடும்பத்தை சரி செய்வதோ அல்லது சீர்படுத்துவதோ அவங்களை ஆவிக்குரிய நிலைமையில கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி நாம சிந்திக்கிறோம். அதே போல நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இலக்கு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காக. அப்போ இந்த உலகத்துல நாம வாழும் பொழுது யாரை வெளிப்படுத்தணும்? நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்கிறோம். நமக்கான திட்டமானது எப்ப செய்யப்பட்டது? கடந்த கால நித்தியத்திலே செய்யப்பட்டது. நம்முடைய திட்டமானது எதிர்கால நித்தியத்திற்குரியது இல்லைங்களா? ஆனா அந்த எதிர்கால நித்தியத்திலே நாம் எப்படி இருக்கணும் என்பதற்கான ஒரு பயிற்சி இடம்தான் எதுன்னு பார்த்தோம், நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய குடும்பம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ குடும்பத்துல நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நிலைமையில நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய பேச்சாக இருக்கட்டும், நம்முடைய தீர்மானங்களாக இருக்கட்டும், நம்முடைய விருப்பங்களாக இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டங்களிலேயும் நாம் யாரை வெளிப்படுத்தணும்? நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய நிலைமையில, அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய இலக்கு, என்னுடைய பொறுப்பு என்ன என்று பார்த்தால் நம்ம யாரை வெளிப்படுத்தணும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மை அழைப்பாக இருக்கின்றது. இந்த வேளையில நாம் நம்முடைய குடும்பத்திற்கு அல்லது குடும்பமாய் நாம் செய்ய வேண்டிய சில பொறுப்புகளை இந்த வேளையில நாம் சிந்திக்க போகிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆஸ் a ஃபேமிலி, குடும்பமாக நாம் நிறைவேற்ற வேண்டிய சில பொறுப்புகள். பாருங்க, உபாகம புஸ்தகத்துக்கு வாருங்கள். உபாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். உபாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முதல் வசனம் உபாகமம் 12:1. வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, உங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிறாங்க, நீங்க புறப்பட்டு போகலாம். 13 வயசுல இருந்து இங்க இருங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்க 12. ஓகே, வாசிங்க. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். இந்த தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் நம்முடைய பிதாக்களின் தேவன். இந்த பிதாக்களின் தேவன் அப்படின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் அவங்க நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேவன் எங்களுடைய பிதாக்களை அழைத்த தேவன். இந்த தேவன் எங்களுடைய பிதாக்களை ஆசீர்வதித்த தேவன். இந்த தேவன் எங்களுடைய பிதாக்களை மன்னித்த தேவன். இந்த தேவன் எங்களுடைய பிதாக்களின் குறைவுகளை நிறைவாக்கிய தேவன். அதாவது இந்த தேவன் எங்களுடைய பிதாக்களை எவ்விதமாக
வழிநடத்தினார் என்பதை சொல்லுகிறதற்கு தான் இந்த தேவன் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துறாரு? உங்கள் பிதாக்களின் தேவன். முதல் முறையாக இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, அந்த எரிகிற முச்செடியின் அண்டையில மோசேயிடத்துல சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? ஐயா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, உன் முற்பிதாக்களின் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நீங்கள் இந்த எகிப்திலே அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை ஏன் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனா அதை நான் யாருக்கு சொல்லி இருக்கிறேன்? உங்களுடைய பிதாக்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இந்த திட்டம் என்னென்று அவங்களுக்கு தெரியும். நான் ஆபிரகாமிடத்தில் சொல்லி இருக்கிறேன். அப்போ நீங்க இந்த இடத்துல இருக்கிறது, இந்த நிலைமையில இருக்கிறது என்பது எனக்கு தெரியாம நடந்த ஒன்று இல்ல. நிறைய நேரங்கள்ல நாம இப்படி நினைப்பது உண்டு. என்ன? நம்ம குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், இதெல்லாம் ஒருவேளை ஆண்டவருக்கு தெரியாதோ அப்படின்ற ஒரு கேள்வியானது நிறைய நேரங்கள்ல நமக்கு வருவது உண்டு. ஆனா ஆண்டவருக்கு தெரியாம நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் என்ன செய்யறதில்லை, நடப்பதில்லை. சில நேரங்கள்ல நாம செய்கிற தவறுகளினால உண்டாகக்கூடிய விளைவுகள் அது வேற, அது வேற. ஆனால் நான் தவறு செய்யல, ஆனா எனக்கு பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது. ஏன் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்காக, நம்முடைய குடும்பத்தை எழுப்புவதற்காக, சீர்படுத்துவதற்காக ஆண்டவர் இவைகள் என்ன செய்றாரு? அனுமதிக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்ப இங்க உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இது எத்தனை நாள் செய்யணும்? எத்தனை நாள் செய்யணும்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கற்பனைகள், கட்டளைகள் ஒரு நாளைக்கோ ஒரு வருஷத்திற்கோ அல்ல. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். 7வது வசனத்தினுடைய கடைசியில பாருங்க, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. 12ஆம் வசனத்தினுடைய கடைசியில பாருங்க, உங்கள் வாசல்கள் இருக்கிற லேவியனும் சந்தோஷம், மேல வார்த்தை நீங்களும் உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் என்ற வார்த்தை வருகிறது, சந்தோஷப்படுவீர்களாக. 18வது வசனத்திலேயும் அதே வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம், நீங்களும் உங்களுடைய குமாரரும் உங்களுடைய குமாரத்திகளும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல 28வது வசனத்திலேயும் நீயும் உனக்கு பின்வரும் உன்னுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி. அப்போ ஆண்டவர் நாம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? நல்லா இருக்கணும். இரண்டாவது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மை அளவைத்து பார்க்கிற தேவன் அல்ல. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் சந்தோஷப்படுகிறதிலே சந்தோஷப்படுகிற தேவன், நாம் நன்றாக இருப்பதிலே அதிக கவனம் இருக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறது. நம்முடைய விசுவாச குறைவுகளிலே தான் அநேக நேரங்களிலே நாம் போய் எங்க விழுந்துறோம்? கண்ணிகளிலே சிக்கி விழுகின்றோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே அது நன்மையானது. அது நமக்கு என்ன கொடுக்கக்கூடியது? சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. சரி, நாம என்னென்ன செய்வதிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும்? அதுதான் நம்முடைய பொறுப்புகள் என்ற நிலைமையில நாம் என்னென்ன செய்வதிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். நாம் மட்டும் கிடையாது, நல்லா கவனிங்க. இது ஒருவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. என்ன சொல்லி இருக்கு? நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும். சரிங்களா? நீயும் உன் குமாரரும் உன்னுடைய குமாரத்திகளும். அப்ப குடும்பமாக நாம் எதிலே சந்தோஷப்பட வேண்டும்? as a family, குடும்பமாய் நான் எதை செய்வதிலே நான் மகிழ வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது
நாம் எதிலே சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால் 7வது வசனம், உபாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே, அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. இந்த வசனத்துல 2 விஷயங்கள் இருக்கு. முதலாவது, கர்த்தருடைய சந்நிதியிலே, அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே. சொல்லுங்க, குடும்பமா நாம எங்க இருக்கணும்? குடும்பமா நாம எங்க இருக்கணும்? கர்த்தருடைய சந்நிதியிலே இருக்கணும். நல்லா கவனிங்க. குடும்பமாக நாம் கர்த்தருடைய சந்நிதியிலே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் மகிழ வேண்டியவர்களாக இருக்கிறோம், சந்தோஷப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷப்படக்கூடிய குடும்பங்கள் மிக குறைவாக இருக்கிறது, மிக குறைவாக இருக்கிறது. இன்னைக்கு குடும்பமாக சபைக்கு வருகிறது குறைந்திருக்கிறது. குடும்பமாக வீடுகளிலே உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை துதிப்பதும் ஆராதிப்பதும் பாடுவதும் வசனத்தை படிப்பதும் இன்றைக்கு வீடுகளிலே குறைந்திருக்கிறது. சொல்லுங்க, எத்தனை வீடுகளிலே இன்னைக்கு ஃபேமிலி பிரேயர் இருக்குங்க? அப்படின்னு ஒன்று இருக்கின்ற விஷயமே நிறைய பேர் தெரியுது இல்ல. குடும்பமாய் உட்கார்ந்து ஒரு பாடல் பாடி, ஒரு ஜெபம் பண்ணி, ஒரு அதிகாரத்தை வாசித்து, இல்ல ஒரு வேத பகுதியை வாசித்து அதை தியானித்து அதனுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி, பிரியமானவர்களே நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுடைய குடும்பமானது அல்லது நம்முடைய குடும்பமானது தேவனுடைய சமூகத்திலே மகிழ வேண்டிய அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல ஏன் ஃபேமிலி பிரேயர் இல்லாம போகுது தெரியுங்களா? அங்கதான் தூக்கம் வரும், அங்கதான் சண்டைகள் வரும், டைம் இல்ல. கேட்கிறேன், பதில் சொல்லுங்களேன். நம்முடைய பிள்ளைகள் உலக படிப்பு சம்பந்தமான காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்றாங்க? எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க சொல்லுங்க? படிப்பு படிப்பு படிப்புக்கு மட்டும் கேட்கிறேன். ஸ்கூல்லே 8 மணி நேரம் போயிடுது. மொத்தமா சொல்லுங்க. காலைல 8 மணிலிருந்து நைட் 8 மணி வரைக்கும். சரி, மினிமம் 12 மணி நேரம் வச்சுக்கலாம். 10th 12th எல்லாம் பாத்தீங்கன்னா 16 மணி நேரம் ஓடுது. ஸ்கூல்ல இருந்து அனுப்ப மாட்டேன்றாங்க. ஐயா, காலைல நாங்களே டிஃபன் போட்டுருவோம், நீங்க அனுப்பிச்சிருங்க, பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஸ்கூல்ஸ் இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. நைட்டு 11 மணிக்கு வாசல்ல வெயிட் பண்றாங்க, பைக்கு கார் எல்லாம் வச்சுக்கிட்டு. என்னன்னு கேட்டா, பசங்க படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? 10th படிக்கிறாங்க, 12th படிக்கிறாங்க. ஸ்கூல்லயே 11 மணி வரைக்கும். இப்ப நான் கேட்கிற கேள்வி, உலகத்தினுடைய கல்வியை படிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் அவங்களுக்கு நாம ஒதுக்குறோம். தேவனுடைய காரியத்தை அவங்க கற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? அவங்க சொல்லிக் கொடுக்கிறாங்க, கல்வி கற்றுக் கொடுக்கப்படுது. உலகத்தினுடைய ஞானம், உலகத்தினுடைய அறிவு, அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கிறாங்க, உண்மை. ஆனா அது அறிவு சார்ந்தது, அதெல்லாம் வாழ்க்கைக்கு அல்ல. அவங்களுடைய வாழ்வாதாரம் எதின் அடிப்படையில் என்று சொன்னால் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில். அப்ப இந்த வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கிறதற்கு ஒரு தகப்பனாக என்ன பிரயாசப்படுகிறோம்? ஒரு தாயாக என்ன பிரயாசப்படுகின்றோம்? பெற்றோராக உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கிறதற்கான முயற்சிகள் என்ன? கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் மகிழ்ந்து சந்தோஷப்பட வேண்டும்.
கர்த்தருடைய சந்நிதியிலே, அவருடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். சாமுவேலுடைய லைஃப்ல நீங்க பாருங்களேன், முதல் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். ஓகே, 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1:28. ஆகையால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் எங்க வந்து சொல்றாங்க? கர்த்தரிடத்துக்கு வரும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது கடைசியில அவன் அங்கே கர்த்தரை அது யார் அந்த அவன்? சாமுவேல். ஃபர்ஸ்ட் டைம் வராரு உள்ள. எங்க? கர்த்தருடைய சமூகத்திற்கு ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வராங்க. இப்போ அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன வயசு இருக்கும்? அதெல்லாம் தான் கேட்கிறேன், என்ன வயசு இருக்கும்? பால் மறக்கிற வயசுன்னு எனக்கு தெரியும். தோராயமா ஒரு வயசு சொல்லுங்களேன். ஒரு 5 வயசு வச்சுக்கலாம், சரியா? இப்ப 5 வயசு ஒரு குழந்தை, ஒரு பையன் தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, இதுதான் தேவனுடைய சமூகம் அப்படின்னு அங்க சொல்லப்படும் பொழுது, அங்க என்ன செய்யறான்? கர்த்தரை பணிந்து கொண்டான். இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுங்களா? கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த 5 வயசு வர்ற வரைக்கும் அவங்க அப்பாவும் அம்மாவும் கர்த்தருடைய சமூகம் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பாடம் அல்லது அந்த ஒரு கல்வியானது அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அவங்க இன்னும் வரல, தேவனுடைய சமூகத்துக்கு சாமுவேல் வரல. ஆனா சாமுவேல் வருவதற்கு முன்பே அந்த தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கும், தேவாலயத்தில் என்னென்ன செய்யப்படும், அங்கே செய்யப்படக்கூடிய முறைமைகள் என்ன, பலிகள் என்ன, யார் யார் இருப்பாங்க, எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது. நாம் சொல்றோமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு? இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, ஏலியினிடத்துல விட்டுட்டு வராரு. ஏலியினிடத்துல விட்டுட்டு வராங்க இல்லையா? சாமுவேல் அழுதானா? சாமுவேல் அழுதானா அப்படின்னு எழுதியிருக்கா? இல்ல, சாமுவேல் அழல. ஆனா அவன் அங்க தங்கிட்டான் இல்லையா? தங்கிட்டான். தங்குனது மட்டும் இல்ல, கீழே எல்லாம் என்ன வாசிக்கிறான், அவன் அங்க தூங்குனான் இருக்கா இந்த வார்த்தை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து வரும் பொழுது, நான் உன்னை விட்டுட்டு வருவேண்டா, நீ அங்க தனியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லாம இருந்திருந்தா சாமுவேலுக்கு அது எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? ஷாக்கிங்கா இருந்திருக்கும், அழுகை இருந்திருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா தேவனுடைய சமூகத்தை குறித்ததான அந்த அந்த காரியங்கள் சாமுவேலுக்கு என்ன செய்யப்பட்டது? விளக்கப்பட்டது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை பத்தி சொல்லிக் கொடுக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல எங்க இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி அமைதியா இருக்கணும் நாம சொல்லிக் கொடுக்கணும். அவன் சின்ன பையன் பிரதர், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கிற இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் சொல்ல முடியாம போறதுக்கு யார் காரணம் தெரியும்? தாத்தா பாட்டி.
நீங்க நிறைய தாத்தா பாட்டி மாதிரி இருக்கிறீங்க. ஏன்னா அப்பா அம்மா அவங்கள பசங்களை கண்டிக்கும் போது, அடிக்கும் போது, திட்டும் போது நடுவுல யார் வர்றா? யார் வர்றா? இப்ப இந்த பசங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? ஓகே, நமக்கு சேஃபான இடம் எது? சேஃபான இடம் எது? தாத்தா பாட்டி. இப்போ அப்படின்னு சொன்ன உடனே ஓடுவான் அங்க இருந்து. யாரது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்ப அவனுக்கு இந்த சவுண்ட் கொடுத்தா யார் ரியாக்ட் ஆகுறா? இந்த சவுண்ட் கொடுத்தா யார் ரியாக்ட் ஆகுறா? தாத்தா ரியாக்ட் ஆகுறாரு, பாட்டி ரியாக்ட் ஆகுறாங்க. ஓகே, பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கும் போது தயவு செய்து யாரும் இடையில வராதீங்க. அம்மா கண்டிக்கிறாங்களா? அப்பா வராதீங்க. அப்பா கண்டிக்கிறாரா? அம்மா வராதீங்க. பெற்றோர் கண்டிக்கிறாங்களா? தாத்தா பாட்டி வராதீங்க. தாத்தா பாட்டி கண்டிக்கும் போது பெற்றோர் போகாதீங்க. நீ தான் எனக்கு என் பையனுக்கு சொல்றது சொல்லாதீங்க. கெட்டு போக யாரும் தண்டிக்க மாட்டாங்க. செத்து போக யாரும் தண்டிக்க மாட்டாங்க. ஏன் தண்டிக்கிறாங்க? சாகாம இருக்கிறதுக்கு தான். சொல்றது புரியுதுங்களா? கெட்டு போகாம இருக்கிறதற்கும் சாகாம இருக்கிறதற்கும் வழி விலகி போகாம இருக்கிறதற்காகத்தான் பிள்ளைகளை கண்டிக்கிறதும் தண்டிக்கிறதும். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கண்டிப்பு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காம எப்படி அவங்களுக்கு வரும்? எப்படி வரும்? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உண்மை சொல்லுங்களேன், நீங்க உங்க பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்றீங்களா இல்ல உங்க பிள்ளைங்க உங்களை கண்ட்ரோல் பண்றாங்களா? உண்மை சொல்லுங்க. தேவ சமூகத்தில் இருக்கணும். யார் கண்ட்ரோல் பண்றா? நிறைய வீடுகள்ல பிள்ளைகள் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுல குடும்பமா உட்கார்ந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு 2 வயசு பையன் கையில ரிமோட் இருக்கு. அந்த ரிமோட்டை வாங்கிட்டா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? அவ்வளவுதான் கலவரம். அவனை ஒரு அடி அடிச்சு பயமுறுத்துறதுக்கு முடியல. ஏன்னா அழக்கூடாது. இதுல என்ன கொடுமை தெரியுமா? எங்க அப்பா என்ன அப்படி அடிச்சாரு, எங்க அம்மா அப்படி அடிச்சாங்க. ஆனா என் பிள்ளைகளை எங்க அப்பா அம்மா அடிக்க மாட்டேங்கிறாங்க. எங்களை அடிக்கவும் விட மாட்டேன். எங்க அம்மாவை பாக்குற, ஏமா நீதானா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எங்களை அடிக்கிறாங்க. எங்களை அடிச்சுதான் வளர்த்தாங்க. நாங்க இப்படி இருக்கிறோம். நாங்க இப்படி இருக்கிறதற்கான காரணம் எங்க அப்பா அம்மா எங்களை அடிச்சு வளர்த்ததுனால தான். ஆனா அந்த கண்டிப்பு, அந்த அடி, அந்த ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு இப்ப நீங்களே தடையா வர்றீங்களே. இன்னும் சொல்ல போனா அதிகமா நீங்க தான் கண்டிக்கணும். அட்லீஸ்ட் கண்டிக்கும் போது தடையாவது என்ன செய்யாதீங்க, வராதீங்க. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் என்ன செய்யணும்? மகிழ்ந்து சந்தோஷப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இது முதலாவது காரியமாக இருக்கு. இரண்டாவது காரியம், அதே 7வது வசனத்துல நாம எதுல சந்தோஷப்படணும் அப்படின்னா, 7வது வசனத்துல பாருங்க என்ன வாசிக்கிறோம்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. எதுல சந்தோஷப்படணும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும். ஆக்சுவலா இந்த இடத்துல மெட்டீரியல் சம்பந்தமான ஆசீர்வாதத்தை பத்தி சொல்றார். நாம் அதை அப்படியே எடுத்துக்கொள்வோம். இப்போ கவனிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னா, ஆசீர்வதிக்கிறதற்கு முன்பு நாம எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீடுகள் எப்படி இருந்தது? நம்ம
நாம போட்டுக்கொள்ற Dress எப்படி இருந்தது? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப என் கேள்வி என்னன்னா, அத சொல்லாம எப்படி தேவன் உங்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவீங்க? நாம இப்ப இருக்கிற நிலையை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, கர்த்தர் என்னை எங்கிருந்து கொண்டு வந்தார் அப்படின்றத நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றது இல்ல? சொல்லுங்க. சொல்றது இல்ல. ஆண்டவர் என்னை எங்கிருந்து கொண்டு வந்தார், எந்த நிலையிலிருந்து என்னை கொண்டு வந்தார், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு தப்பான கான்செப்ட் என்ன தெரியுங்களா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது. அது தெரியாததுனாலதான் அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. அவங்களோட பேசணும். உங்களுக்கு சொல்லட்டுங்களா, இதெல்லாம் ஸ்டோரிஸ். நீங்க வெறும் கதைகளை சொல்றீங்கல்ல. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு 7 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க மீன் பிடிச்சாங்க, 6 காஞ்சுது, 1 காயல. இதெல்லாம் கதைகள். நான் என்ன சொல்றேன், உங்க கதைகளை சொல்லுங்க. தேவன் உங்களை வழிநடத்தின கதைகளை சொல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்த கதைகளை சொல்லுங்க. நீங்க பட்ட கஷ்டங்களை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை எவ்விதமாய் போஷித்தார்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை எவ்விதமாக வழிநடத்தினார்னு சொல்லுங்க. நானும் என் பையனும் தனியா பைக்ல போறோம் அப்படின்னு சொன்னா இந்த கதைகள் ஓடும். அவன் என் கூட வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? நிறைய கதை சொல்லுவேன். அவனுக்கு அது கதை, ஆனா எனக்கு அது அனுபவங்கள். அப்ப நம்முடைய அனுபவங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றதாற் போல சொல்லுகிறதற்கான அனுபவங்கள் யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்கணும். தேவன் நம்மை ஆசீர்வதித்ததை, தேவன் நம்மை போஷித்ததை, தேவன் நம்மை வழிநடத்தினதை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? பேச வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதிலே அவர்கள் என்னாகணும்? மகிழ்ந்து சந்தோஷப்பட வேண்டும். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு வாங்கல. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எங்க வாசிக்கிறோம்? தேவன் அவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு செய்த காரியங்கள் அறியாத ஒரு தலைமுறை எழுப்பினது அப்படின்னு சொல்லி. ஓகே, அந்த பகுதியை நம்ம கவனிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இதை செய்ய தவறினார்கள். எதை செய்ய? தேவனுடைய காரியங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறதற்கு அவர்கள் செய்ய தவறினார்கள். அப்படி செய்ய தவறினதினாலே நடந்த ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவனையும் இஸ்ரவேலுக்காக தேவன் செய்த மகத்தான காரியங்களையும் அறியாத வேறொரு தலைமுறையினர்கள் என்ன பண்ணாங்க? எழும்பினார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். தேவனை அறியாத ஒரு தலைமுறை என்ன செய்தார்கள்? எழும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. தேவனை அறியாத ஒரு தலைமுறை எழும்புகிறதற்கு என்ன காரணம்? பெற்றோர்கள் தேவன் அவர்களை வழிநடத்தின காரியங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க சொல்லிக் கொடுக்காததினாலே, அப்படி அவர்கள் சொல்லிக் கொடுக்காததினாலே ஒரு தலைமுறை எழும்பியது. என்ன தலைமுறை அது? தேவனையும் தேவன் செய்த மகத்தான காரியங்களையும் அறியாத ஒரு தலைமுறை எழும்பியது என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் தேவனை அறியணும். தேவன் செய்தவைகளையும் அறிய வேண்டும். தேவன் செய்ததை அறியாத பட்சத்துல நாம் அவர்களை கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது என்பதை நாம் அங்கே கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவது, நாம எங்க மகிழணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 11வது வசனம், 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஓகே, அங்கே நீங்கள் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து 12 உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. ஓகே, எதுல சந்தோஷப்படணும்? எதுல சந்தோஷப்படணும்? கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கிறதிலே சந்தோஷம். என்னெல்லாம் கொண்டு வரணும்? அங்க 11வது வசனத்துல வாசிக்கிறோம், உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசமபாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் விசேஷமாக எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யார் கற்றுக் கொடுக்கணும்? யார் கற்றுக் கொடுக்கணும்? நாம தான் கற்றுக் கொடுக்கணும். நாம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா முதலாவது நாம் சொல்லுங்க, நாம கொடுக்கிறவங்களா நாம கொடுக்கிறவங்களா இல்லாம நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடு அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்லிக் கொடுக்க முடியாது. அங்க கீழே ஒரு வார்த்தையை கவனிச்சு பாத்தீங்களா? 19வது வசனத்துல, நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையார். யார் இந்த லேவியன்? யார் இந்த லேவியன்? தேவனுடைய பங்கு. நான் உன்னுடைய பங்காக இருக்கிறேன். தேவாலயத்திலே வரக்கூடியதிலே உனக்கு என்ன கொடுக்கப்படும்? பங்கு கொடுக்கப்படும். அப்ப லேவியனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய பங்குகள் எல்லாம் எங்க வரணும்? எங்க வரணும்? தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அந்த போஷாக்கு யாருக்கு கொடுக்கப்படும்? லேவியனுக்கு கொடுக்கப்படும். இப்ப லேவியனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் கொடுக்கணும். வேற யார் கொடுக்கணும்? என்னுடைய பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். நான் இப்படி யோசிச்சேன். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பர்னபா இருந்தார் இல்லையா? அவரு லேவியன் அப்படின்னு சொல்லி, அவர் யாரு? லேவியன் சொல்லி. ஆனா அவருக்கு என்ன இருந்தது? நிலம் இருந்துச்சு. லேவியனுக்கு எப்படி நிலம் வந்தது? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? லேவியனுக்கு எப்படி வேலை செய்யக்கூடாது, நிலம் வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது. ஆனா அவருக்கு என்ன இருந்தது? நிலம் இருந்தது. எப்படி வந்தது அவருக்கு நிலம்? நீங்க நெகேமியாவுடைய காலத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துல யார் வந்துட்டா?
தோபியா வந்திருக்கிறாரு, ஒரு சன்பல்லாத் வந்திருக்கிறாரு. அவர் எங்க குடியிருக்கிறாங்க? தேவாலயத்திலே குடியிருக்கிறாங்க. அதுவும் இந்த பொக்கிஷங்களை அல்லது தானியங்களை வைக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒரு பெரிய அறையை கட்டி அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு 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 கொழுத்து போய் இருக்கிறாங்க. யாருக்கு சாப்பாடு இல்ல? யாருக்கு சாப்பாடு இல்ல? லேவியர்களுக்கு சாப்பாடு இல்ல. லேவியர்களுக்கு உணவில்லை. என்ன ஆயிடுச்சு? நிறைய லேவியர்கள் கர்த்தருடைய வேலையை விட்டு, ஆலயத்தினுடைய வேலையை விட்டு, அந்த தேசத்தை விட்டு வெளியேறின பலர் காணப்படுகிறார்கள். சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய அழைப்பை பெற்ற லேவியன் கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும். மாறாக கர்த்தருடைய வேலையை விட்டு விட்டு தன் சொந்த வேலைகளுக்கு போறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? என்ன காரணம்? அவங்களுக்கு சேர வேண்டிய போஷாக்கு போய் சேரல. நான் உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா கர்த்தருடைய ஊழியர்கள் நல்லா இருப்பாங்க. நிறைய பேருடைய கேள்வி இதுதான், அவர் ஊழியர் செய்யறன்றாரு, அவர் எப்படி நல்லா இருப்பாரு? எங்களால காரே வாங்க முடியலையே, அவர் கார் வாங்கிட்டு. நாங்க இன்னும் இந்த வீட்டுல தான் இருக்கிறோம், அவரு டபுள் பெட்ரூம் வாங்கி இல்ல வாடகை இருந்தா கூட ஓகே, மாசம் 10,000 ரூபாய் வாடகை கொடுக்குறாரு. எப்படி வருது அவருக்கு? எப்படி வருது? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இஸ்ரவேல்ல எத்தனை கோத்திரத்தார் இருக்கிறாங்க? இஸ்ரவேல்ல எத்தனை கோத்திரத்தார் இருக்காங்க? 12 கோத்திரத்தார் இருக்கிறாங்க. சரியா? இந்த 12 கோத்திரத்தார் இல்லாம தான் யார் இருக்கா? லேவியன். அதாவது லேவியன் இந்த 12 கோத்திரத்துல என்ன செய்யப்படல? சேர்க்கப்படல. ஆனா 12 கோத்திரத்தார் இருக்கிறாங்க. ஏன்னா யோசேப்பினுடைய 2 குமாரர்கள் உள்ள வர்றதுனால 12 கோத்திரத்தார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தர் கையிலும் 100 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னா தசம பாகம் அப்படின்னா எவ்வளவு கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? 10 ரூபாய் கொடுக்கணும்னு வைங்களேன். இப்ப கொடுக்கிறவங்க கையில எவ்வளவு இருக்கும்? எல்லார் கையிலும் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? 90 ரூபாய் இருக்கும். இந்த லேவியன் கையில எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? 120 ரூபாய் இருக்கும். கரெக்டா? கரெக்டா? 120 ரூபாய் இருக்கும். இந்த 90 ரூபால அவன் ஏழைகளுக்கும் கொடுக்கணும், விதவைகளுக்கும் கொடுக்கணும், தேவாலயத்துக்கு கொடுக்கணும். அதுல ஒரு 20 ரூபாய் எடுத்துருங்க. இப்ப அவங்க கையில எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? 70 ரூபாய் தான் இருக்கும். லேவியன் கையில எவ்வளவு இருக்கும்? அதுல இருந்து அவனுக்கு பங்கு வரும். அதாவது இவங்க தனியா கொடுக்கிறது ஒண்ணு, தேவாலயத்திலிருந்து என்ன வருது? பங்கு வருது. அப்படி வரும்போது இவங்க கையில எவ்வளவு இருக்கும்? இப்ப யோசிச்சு பாருங்க, யார் நல்லா இருப்பா? யார் நல்லா இருப்பா? லேவியன் நல்லா இருப்பான். உங்க சபையில இருக்கக்கூடிய உங்க ஊழியர் நல்லா இருக்கிறாருன்னா அது உங்களுக்கு தான் சந்தோஷம். அதுல சந்தோஷப்படணும். எங்க ஊழியர் கார்ல வராரியா? எங்க சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் எங்க வீட்டுல கொண்டு வந்து ஏசி மாட்டினாரு. நான் ஒரு பைசா கட்டல. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் எங்க வீட்டுல கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ் வச்சாரு. நான் ஒரு பைசா கட்டல. எங்க வீட்டுல எங்க சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் ஒரு வாஷிங் மிஷினை வாங்கி வந்து வச்சாரு. நான் ஒரு பைசா கட்டல. அவங்க கிட்ட கேட்டா அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எங்க ஊழியக்காரர் சந்தோஷமா இருந்தா அது எங்களுக்கு தான் சந்தோஷம். எத்தனை பேர் அப்படி சந்தோஷப்படுறோம்? வசனம் அப்படி சொல்லல. வசனம் அப்படி சொல்லல. வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய அருகிலே இருக்கக்கூடிய உன்னுடைய லேவியனை மறக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறத பார்க்கும் போதுதான்
அவங்க என்ன செய்வாங்க? கொற்றுக்கொள்வாங்க. நானே கொடுக்கறது இல்லை அப்படின்னா என் பிள்ளைகள் எப்படி பார்ப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இன்கேஸ் அடுத்த வாரம் சோ அண்ட் சோ ஊழியக்காரர் நம்முடைய சபைக்கு செய்தி கொடுக்க வராரு, நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த வாரம் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுது. இந்த வாரம் அறிவிக்கப்படுதுன்னு சொல்லி அடுத்த வாரம் வரும் பொழுது அந்த ஊழியருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு வீட்டுல ஆயத்தப்பட்டு வரக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் இருக்கும்? அது யார் கொடுப்பா? சபையில கொடுத்துருவாங்க. அது யார் கொடுப்பா? மூப்பர்கள் கொடுப்பாங்க. ஆனா என்னுடைய கடமை, என்னுடைய பங்கு அதுல இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமுடைய விசுவாச குடும்பங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? நாம நான் நிறைய இடங்களுக்கு ஊழியத்துக்காக போயிருக்கிறேன். எனக்கு 50 ரூபா கிஃப்ட் கொடுத்த விசுவாசிகள் இருக்கிறாங்க. 50 ரூபா. ஒருவேளை அது அந்த அந்த அளவு 50 ரூபா தான். ஆனா நான் 50 ரூபா பார்க்கல. நான் என்ன பார்க்கிறேன்? அவங்களுடைய அன்பின் பிரயாசத்தை பார்க்கிறேன், அவங்களுடைய ஆயத்தத்தை பார்க்கிறேன். ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, அவங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்ற அந்த பாரத்தோட அவங்க ஆயத்தத்தோட வராங்க. பாத்தீங்களா? நான் அதை பார்க்கின்றேன். அந்த ஆயத்தம், அந்த பாரம், அதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்கு நமக்கு? இங்க கொண்டு வாங்க. கவனிங்க, நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? கொடுக்கிறது என்பது பலி. கொடுப்பது என்பது ஒரு பலி. பவுல் சொல்றாரு, அந்த பலியின் மேல் ஆண்டவர் வாஞ்சியா இருக்கிறாருன்னு சொல்றாரு. பலி, கொடுப்பது பலி. பலி என்பது நமக்கு வலியை கொடுக்க வேண்டும். இழப்பை நான் என்ன செய்யணும்? உணர வேண்டும். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல கொடுக்கிறது விசுவாசிகளுடைய வேலை மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கொடுக்கிற பொறுப்பு யாருக்கும் இருக்கு? ஊழியர்களுக்கும் இருக்கு. இப்போ நம்ம நீங்க உங்களுடைய தசம பாகங்களை கொண்டு வாருங்கள், அப்பொழுது அமுக்கி குலுக்கி இதெல்லாம் கொடுப்பா. எங்க எழுதியிருக்காது? எங்க எழுதியிருக்கு? மல்கியாவில் எழுதியிருக்கு. கரெக்டா சொல்றீங்க. ஆனா அது யாருக்கு சொல்லியிருக்கு? பாருங்களேன். மூணாம் அதிகாரம் 9வது வசனம் இல்லையா? வாசிங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். யாருக்கு சொல்றாரு? 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. ஆனாலும் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்கு உரியது. இந்த கட்டளை உங்களுக்கு உரியது. அத ஆசாரியர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வசனத்தை படிக்காமலேயே யாரை பார்த்து சொல்றாங்க? விசுவாசிகளை பார்த்து சொல்றாங்க, கொடுங்க 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 கொடுங்கன்னு. ஆனா அது கொடுங்கன்னு சொல்ற உனக்கு தான் சொல்லியிருக்கு, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன். அப்ப யாரெல்லாம் கொடுக்கணும்? விசுவாசிகளும் கொடுக்கணும், ஊழியர்களும் கொடுக்கணும். கொடுப்பது என்பது எல்லாருக்கும் உரிய கடமை. தேவனுடைய வேலை நடக்கணும், தேவனுடைய ஊழியம் நடக்கணும், தேவனுடைய அந்த மிஷனரி வேலைகள் நடக்கணும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, பிரியமான சகோதரனே சகோதரிகளே, நாம் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். நாம் அதை கொடுக்காத பட்சத்துல நாம் அதை என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய வேலையை நடத்த முடியாது. கொடுப்பதிலே நாம் என்ன ஆகணும்? சந்தோஷப்பட வேண்டியவர்களாக. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? உபாகம புஸ்தகம்
12ஆம் அதிகாரம், உபாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கிறது. நல்ல கவனிங்க, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடம். இன்னைக்கு நிறைய பேரு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கெங்கேயோ. ஆனா முதலாவது நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஸ்தல சபைகளுக்கு நாம் என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கு. நாம் சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஸ்தல சபைகள், அந்த ஸ்தல சபைகளுக்கு கொடுத்து அதை தாண்டி ஆண்டவர் நமக்கு கொடுக்க திராணி கொடுப்பார் என்று சொன்னால், அப்போ உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க. நிறைய இருக்கு. நிறைய பேரு ஸ்தல சபையில கொடுக்கிறோம் அப்படின்ற அந்த விஷயத்திலேயே திருப்தி அடைந்து தாண்டி என்ன பண்றது இல்ல, கொடுக்கிறது இல்லை. இமானுகளே, நம்முடைய பிள்ளைகள் கொடுக்க தவறுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் காரணம்? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க என்ன பண்ணல? சொல்லிக் கொடுக்கவில்லை. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சபையிலே நம்முடைய பங்கு நம்மளோட முடிந்து விடக்கூடாது. இதை தாண்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கடந்து செல்ல வேண்டியவர்களாக. எந்தெந்த விஷயத்தில் நம்ம சந்தோஷப்படணும்? ஒன்று, கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கிறதிலே அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதிலே நாம் என்ன செய்யணும்? சந்தோஷப்பட வேண்டும். மூன்றாவது, கர்த்தருடைய சமூகத்திற்கும் கர்த்தருடைய தாசர்களுக்கும் கொடுக்கிறதிலே நாம் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். இன்னும் ஒரு சில காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் அடுத்த செஷன்ல நாம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கூட நாம் திட்டமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை வேதத்தின் வாயிலாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதை நாம் சிந்தித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்போம், அபியாசப்படுத்துவோம். நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து எல்லா விஷயத்திலும் அதை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அதே சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். நம்முடைய சகோதரர் பள்ளிக்குள்ள தேவனுடைய ஊழியர் செய்கிற அற்புதராஜ் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். அருமையான பாடல் பாடின பிறகு நம்முடைய அருமையான சகோதரர் கிறிஸ்டோபர் அவர்கள் தேவனுடைய செய்தி கொண்டு வருவார்கள்.